வணக்கம் நேயர்களே, இது உங்கள் பிஸ்னஸ் இன்ஃபோ. ஒரு குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தாங்க நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த பொருள் அதிக டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க. நல்ல ஒரு மார்ஜின் வச்சு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ என்ன பிஸ்னஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ ரெகுலர் அப்டேட் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சூப்பரான பிஸ்னஸ் தாங்க பார்க்க போகிறோம். கட்டிங் ஆயில் மேக்கிங் பிஸ்னஸுங்க. இது 100% ஒரு ரியல் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் பயன்படுத்தி கட்டிங் ஆயில் மேக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கட்டிங் ஆயில் நல்ல ஒரு பெஸ்ட் குவாலிட்டியாக கிடைக்கும். அளவுகளை மாற்றக்கூடாது. நான் கொடுத்துருக்க அளவை கரெக்டாக ப்ராப்பராக சூஸ் பண்ணுங்க. கட்டிங் ஆயிலை பொறுத்தளவுக்கு இது பெரிய பெரிய இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அதனால் நம்ம கரெக்டாக ப்ராப்பராக நம்ம பண்ணணும். இன்னொன்று, கட்டிங் ஆயில் எங்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா, இந்த மரவேலை பார்க்குற இடத்துல, சிஎன்சி இயந்திர வேலை, நிறைய இடத்துல கட்டிங் ஆயில் தேவைப்படுங்க. இது போக கார் வாஷு, பைக் வாஷ் இடத்துலலாம் கட்டிங் ஆயில் தேவைப்படுது. எதுக்கு அப்படின்னா, கார் வாஷ், பைக் வாஷ்லலாம் அந்த கட்டிங் ஆயிலை கொஞ்சோன்னு எடுத்து அதில் தண்ணி கலந்துக்கிடுவாங்க. தண்ணி கலந்தோம் அப்படின்னா அது ஒரு பால் மாதிரி வந்துடுங்க. அதை ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு ஸ்ப்ரே பண்ணி காருக்கோ பைக்குக்கோ தொடச்சோம் அப்படின்னா அது பயங்கர ஷைனிங்காக பளபளன்னு ஆயிருங்க. ஸோ இது ஒரு சின்ன ஒரு சீக்ரெட்டான ஒரு இது. நிறைய கார் வாஷ், பைக் வாஷ் இடத்துல இது யூஸ் பண்ணுறாங்க. இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நிறைய இடத்துல நீங்கள் கட்டிங் ஆயில் மூவ் பண்ணலாம். சின்ன லெவலில் நீங்கள் இதை ரெடி பண்ணி மூவ் பண்ணலாங்க. அது எப்படி பண்ணுறது எல்லாம் அப்படின்னு ப்ராப்பராக பார்ப்போம். கட்டிங் ஆயிலுக்கு ரொம்ப முக்கியம் மிக்சிங். ஸோ மிக்சிங். ரெண்டாவது ஃபார்முலா ரொம்ப முக்கியம். நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க ஃபார்முலாவை கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஸோ எதுலேயுமே நம்ம இன்க்ரீடியன்ட் அளவு மாறக்கூடாது, கரெக்டான ப்ராப்பராக இருக்கணும். ஸோ மெயின் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மினரல் ஆயில். மினரல் ஆயில்னா எல்எல்பின்னு சொல்லுவோம். எல்எல்பி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒயிட் கலரில் இருக்கும். நல்ல தேங்காய் எண்ணெய் எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருக்கும். அடுத்து எமல்சிஃபையர். எமல்சிஃபையர் தேவை. இது எதுக்கு அப்படின்னா, நம்ம கடைசியாக கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா வாட்டரையும் மினரல் ஆயிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக எமல்சிஃபையர் தேவை. ஸோ அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் நம்மளுடைய கட்டிங் ஆயில நல்லா ஹை குவாலிட்டியாக கொண்டு வரதுக்கான ஒரு பொருளுங்க. ஆன்டிவேர் ஏஜென்ட் அப்படின்னா நம்ம கட்டிங் ஆயில் ஹீட் ஆகும், நம்ம யூஸ் பண்ணுற இடத்துல ஹீட் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே தேவை. ஸோ எந்த ப்ராடக்ட்டுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மெஷர்மெண்ட்டையும் மாற்றிட வேண்டாம். மெஷர்மெண்ட்டு ரொம்பவே முக்கியம். இது எப்படி நம்ம மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கட்டிங் ஆயில் மேக் பண்ணுறதுக்கு மினரல் ஆயில் சொன்னேன், எல்எல்பி. ஸோ அந்த ஆயிலை நீங்கள் எடுத்து லைட் ஹீட்டிங் கொடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டோட எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ரெண்டாவது இருக்கிற எமல்சிஃபையர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கொடுத்துருக்க மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஒவ்வொன்றா அடுத்தடுத்து ஆட் பண்ணிக்கலாம். கடைசியில் நம்ம தண்ணி சேர்க்கும் போது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ ஏன்னா தண்ணி கூட எண்ணெய் மிக்ஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம எமல்சிஃபையர் ஆட் பண்ணுறோம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ தண்ணி எதுக்கு அப்படின்னா, நம்ம இந்த ப்ராடக்ட் கட்டிங் ஆயில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஒரு மிஷினரி ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த குளிர்ச்சி தண்ணி குளிர்ச்சி கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு எப்படின்னா ஒரு நல்ல தெளிவான கலவை எல்லாம் மிக்ஸ் ஆகி பிளெண்ட் ஆகி வந்துருச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியே எடுத்து வச்சுருங்க. ஒரு 1 hour 2 hours எடுத்து வச்சதுக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய பாட்டிலில் பேக் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் பாட்டிலில் எப்படி பேக் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆயில் டப்பாலாம் வரும் பார்த்தீங்களா. நான் சொல்கிறது என்ன ஆயில்னா, நம்ம தலைக்கு தேய்க்கிற ஆயிலோ அந்த மாதிரி ஆயிலோ கிடையாது. பைக் கடையிலாம் இன்ஜின் ஆயில் இந்த மாதிரிலாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான டப்பா எடுத்துக்கோங்க. ஸோ இது கட்டிங் ஆயில்ன்றனால அந்த மாதிரியான டப்பா எடுத்து பேக் பண்ணுங்கள். இல்லை 5 லிட்டர் கேனில் பேக் பண்ணாலும் சரி, இல்லை உங்களுக்கு எப்படி உங்களுடைய விருப்பம் தான் அது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி பேக் பண்ணி லேபிளிங் போட்டு கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் கொண்டு போனீங்க அப்படிங்கன்னா இதில் நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ங்க. ஏன்னா நம்ம மார்க்கெட்டிங்கை பொறுத்தளவுக்கு அதிக டிமாண்ட் இருக்கக்கூடிய பொருள். கட்டிங் ஆயிலை பொறுத்தளவுக்கு நான் சொன்ன மாதிரி நிறையப்பட்ட இடத்துல நீங்கள் இது மூவ் பண்ணலாம். நார்த்துலேருந்து வருதுங்க கட்டிங் ஆயில் நம்ம ஊருக்கு. கேரளாலேருந்து வருது. ஸோ இதை நீங்கள் பல்காக எடுத்து எல்லா பொருளும் பல்காக எடுக்கும்போது உங்களுக்கு காஸ்ட்டு ரொம்பவே கம்மியாகும்.
மினரல் ஆயில்லாம் பல்காக எடுத்தீங்கன்னா 1 லிட்டரே 40 ரூபா தாங்க ஆகும். மற்ற பொருள் எல்லாம் சேர்த்து மேக்கிங் காஸ்ட்டு 1 லிட்டர் வந்து 60 ரூபா தாங்க ஆகும் பல்காக எடுத்தா. ஸோ கட்டிங் ஆயில் என்ன விலைக்கு விற்கிதுன்னா 140 ரூபாயிலிருந்து 160, 180 குவாலிட்டியை பொறுத்து வந்து ரேட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுதுங்க. ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய பொருள் நல்ல குவாலிட்டியாக இருக்கும்போது உங்களுடைய பெஸ்ட்டான வந்து கொடுக்கலாம், ப்ரைஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். கட்டிங் ஆயில் அதிகம் யூஸ் பண்ணுற இடத்துல நான் சொல்லிட்டேன், இன்னும் அதிகம் யூஸ் பண்ணுற இடத்துக்கு பைக் வாஷ், கேர் வாஷ் இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. அங்கே இதுக்கு நல்ல ஒரு பாலிஷிங் கொடுக்கும் கட்டிங் ஆயிலை பொறுத்தளவுக்கு. அதனால் நீங்கள் வந்து நல்ல தாராளமாக இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து எடுத்து வந்து சூப்பராக பண்ணலாங்க. வீட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 2 லிட்டருக்கு மேக் பண்ணுறதுக்கு வாங்கி மேக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வருது, மேக்கிங் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வருதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதை எடுத்து கட்டிங் ஆயில் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சோன்னு எடுத்து அதில் கொஞ்சோன்னு தண்ணி கலந்து தண்ணி கலக்கும் போது நல்ல பால் மாதிரி வந்துடும் கட்டிங் ஆயில். அதை உங்கள் பைக்லேயோ உங்கள் கார்லேயோ ஸ்ப்ரே பண்ணி விட்டு தொடச்சி பாருங்கள், எந்த அளவுக்கு ஷைனிங் கொடுக்குது அப்படின்னு தொடச்சி பாருங்கள். இது சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான், இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அப்படின்ட்டு. ஸோ இது ப்ராப்பரான ஒரு 100% ரியல் ஃபார்முலா கட்டிங் ஆயிலுங்க. ஒரு நாளைக்கு 10-20 லிட்டர் விற்றாலும் மாதம் நீங்கள் ஏகப்பட்ட ப்ராஃபிட் வந்து எடுத்துடலாங்க கட்டிங் ஆயிலை பொறுத்தளவுக்கு. உங்கள் கார் வாஷு, பைக் வாஷு இது போக நிறைய இடத்துல இது வந்து சப்ளைக்கு வந்து கொடுக்கலாம். பேரலாக வருது நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா? கட்டிங் ஆயில் வந்து ஏகப்பட்ட இடத்துல நான் போய் விசாரித்த வரைக்கும் கட்டிங் ஆயில் வந்து காஸ்ட் வந்து கம்மியாகவே இல்லை. 150லேருந்து 180 ரூபா வரைக்கும் குறைஞ்சி வந்து கட்டிங் ஆயில் இல்லைங்க. ஸோ நீங்கள் 1 லிட்டருக்கு வந்து 100 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் தாராளமாக வைக்கலாம், நீங்கள் ப்ராஃபிட் தாராளமாக எடுக்கலாம். ஸோ இந்த கட்டிங் ஆயிலை பொறுத்தளவுக்கு இன்னும் உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு என்னோட மெயில் பண்ணுங்கள். மெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் பிடிஎஃப் நோட்ஸ் அனுப்பிச்சு வைக்கிறேன். ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த நோட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் வரும். ஸோ இன்னும் பெஸ்ட்டாக வந்து பண்ணணும், இன்னும் பெஸ்ட்டாக வந்து ஐடியா எதுவும் வேணும் அப்படின்னாலும் எல்லாமே நோட்ஸில் உங்களுக்கு வந்துடும். ஸோ வேணுங்கிறவங்க கண்டிப்பாக மெயில் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லைன்னாலும் வேறு யாருக்காவது தேவைப்படலாம். ஆல்ரெடி கெமிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களும் கட்டிங் ஆயில் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ வாங்கி வச்சு சேல்ஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வாங்கி வச்சு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ வேறு உங்களுக்கு எந்த டவுட்னாலும், வேறு உங்களுக்கு எந்த வீடியோ வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சூப்பரான ஃபார்முலாவோட கண்டிப்பாக நான் உங்களை வந்து சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் ஆதரவுக்கும் ரொம்பவே நன்றிங்க.